Today we see in this video we are going to learn about vocabulary. Cognizant என்னன்னா அவர் ஆர் மைண்ட்ஃபுல். அவேர்னஸ்னா ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது, நினைவாற்றலோட இருக்குது, தெரிந்திருப்பதுன்னுட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் a cognizant of her responsibilities as a law student. as a law student அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு காக்னிசன்ட் அவேர்னஸோட இருக்குன்னுட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுதான் காக்னிசன்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரூட்டினைஸ்னா எக்ஸாமைன் இன்ஸ்பெக்ட். எக்ஸாமைன் இன்ஸ்பெக்ட்னா கூர்ந்து அதை ஆய்வு செய்யறதுதான் எக்ஸாமைன் பண்றது. நல்லா இப்போ ஜட்ஜ் ஒரு வேர்டிக் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட எவிடன்ஸை நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க தருவாங்க. அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டிசர்ன், நோட்டீஸ், பர்சீவ். இதோட மீனிங் என்னன்னா தமிழ்ல சொல்றாங்க கண்டறிதல், அதை நோட்டீஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் டிசர்ன் a ஸ்மைல் on her face. அவங்களோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலை நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த காம்ப்ரிஹெண்ட் அண்டர்ஸ்டாண்ட், கிராஸ்ப் புரிந்து கொள்ளுதல். இட் டுக் மீ சம் டைம் டு காம்ப்ரிஹெண்ட் த கான்ட்ராக்ட் லா கான்செப்ட். கான்ட்ராக்ட் லா கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்ட்டு இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்காங்க. அதான் காம்ப்ரிஹெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்டுலேட்னா சஜஸ்ட், ப்ரப்போஸ். சஜஸ்ட் பண்றது லைக் புக்ஸ், ட்ரெஸ், இது மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரப்போஸ் முன்மொழிதல். இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, சயின்டிஸ்ட் நியூ தியரியை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. The scientist postulated a new theory. Finally discuss the vocabulary and this example. Thank you for all my dudes.